சுசாய சிண்ட்ரெல்லா வேஷத்துல பார்த்ததுல இருந்து பசங்க எல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சில பேரு ஷாங்லூராங்கே டைரக்டா மெசேஜ் பண்ணி நம்பர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் அதை சுசாய் கிட்டயே சொல்லி என்ன உன் நம்பர்லாம் கேட்கறாங்க கொடுக்கட்டுமான்னா, அட பைத்தியமே, குட் திங்ஸ் எல்லாம் எப்பவுமே நீயே வச்சுக்கணும்டான்றாங்க. ஷாங்லூராங்க ஒண்ணுமே புரியல. குட் திங்னா என்னத்தான் சொல்றேன்னா, அவனுக்கு குட் ஃப்ரெண்டா குட் டீச்சரா இருக்கும் இல்லையா, அதனால என்னையெல்லாம் யாருக்கும் ஷேர் பண்ணிடாதுன்னு சொல்றாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஜாங்ஜியா ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூமை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடியே வர கூரான் என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்லடா கின்யூக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, அதான் நீங்களாம் வந்துட்ட பிறகு பார்க்கலாம்னு முன்னவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு சொல்லி எல்லாரும் வந்துட்ட பிறகு உள்ள போய் பார்த்தா ஜாங்ஜியா கின்யூக்காக வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கின்யூ நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அப்ப கூரான் தான், கின்யூ நீ டக்குன்னு ரெக்கவர் ஆகணும்னா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்ட்டு ஜாங்ஜியா தான் உனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தான்ட்டு கேஷுவலா சொல்லிடுறான். ஓ ஓகே ஓகேன்ட்டு கின்யூவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, அப்புறம் எங்க நான் எல்லாமே டிராமாவை கேன்சல் பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன், நல்ல வேலை நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸே வின் பண்ணிட்டீங்க. சரி எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும், டிராமாக்கு வாங்கின காஸ்டியூம்ஸ் எல்லாம் யாராச்சும் எனக்கு பதிலா போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல அங்க போறதுக்காக கூரானும் ஜாங்ஜியாவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கூரான் மட்டும் போறதா தான் பிளான். இந்த ஃப்ரூட்ஸ் விஷயத்த கின்யூ கிட்ட சொன்னதால ஜாங்ஜியாவும் அவன் கூட வரேன்ட்டு சொல்றாங்க. அங்க ஒரு சிறப்பான காமெடி சம்பவம் நடக்க போகுது. அது என்னன்றது அடுத்த பாட்டில் பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.